Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 83. The variation of adsorption with pressure at a given constant temperature is given by a curve called option A adsorption isobar, option B adsorption isotherm, option C adsorption isosteres, option D அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு கிராஃப் பேஸ்டான क्वेश्चन. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் பிரஷர் இடையில கிராஃப் போடுறாங்க. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்காங்க. சோ எதுக்கும் கிராஃப் போட்டிருக்காங்கன்னா அப்சார்ப்ஷனுக்கும் பிரஷருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வித் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோதர்ம் சொல்லுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ ஐசோபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுக்கும் தென் டெம்பரேச்சருக்கும் இடையில கிராஃப் இருக்கும். x/m வெர்சஸ் டெம்பரேச்சர். ஐசோபார்னாவே பார் அப்படின்னாவே ப்ரெஷர். நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பார் வந்து ப்ரெஷரோட யூனிட். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துச்சுனாவே தட் இஸ் அப்சார்ப்ஷன் ஐசோபார். ஓகேவா? அப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் ஐசோஸ்டியர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் இடையில கிராஃப் என்ன கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இது பேசிக்காக நீங்கள் இதை கம்பேரிட்டிவாக படிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இங்கே அப்சார்ப்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு பல்க் ஃபினாமினா. அப்போ இது நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம். நம்ம கொஸ்டினே நமக்கு அப்சார்ப்ஷன் தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் ரிஜெக்டட், ஐசோஸ்டியரும் ரிஜெக்டட். ஸோ நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா என்ன சொன்னேன்? ஐசோதர்ம் சொன்னோம். அப்போ ஆப்ஷன் வந்து அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 83 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 84. Galvanizing the process of coating ion surface with option A tin, option B copper, option C zinc, option D mercury. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ கால்வனைசிங் அப்படிን இந்த process எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் ரஸ்ட் ஆகும் இல்லீங்களா? அப்போ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொரோஷன் மெத்தட்ல இருந்து எடுத்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்னன்னா கால்வனைசிங் ப்ராசஸ். கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அயன் மேல ஒரு சர்ஃபேஸ் லேயரா கோட் பண்றோம். என்ன மெட்டலை கோட் பண்றோம்ன்றது இங்க கொஸ்டினே. கால்வனைசிங் ப்ராசஸ்னாவே அயன் மேல ஜிங்க் மெட்டலை தான் கோட் பண்ணுவாங்க. இது ஒரு டைரக்ட் அண்ட் சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ டின்னும் வராது, காப்பரும் வராது, நமக்கு ஜிங்க் தான் வரும், மெர்க்குரியும் வராது. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் 84க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.